Greetings to everyone. We have posted so many videos on our YouTube channel about various topics, but this one is going to be very different, very special, and which goes beyond the ability to describe. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பிரசன்டேஷன் நம்முடைய பலவிதமான உணர்வுகளை தட்டி எழுப்புற ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா த சென்ட்ரல் ஃபோக்கஸ், த சென்ட்ரல் பர்சனாலிட்டி, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 23 years of glorious service to Everwin, Mrs. Kalayarasi, Principal, Everwin Matriculation Higher Secondary School, and General Principal, Everwin Group, has retired. நம்முடைய எவர்வின் வளர்ச்சியினுடைய பெரிய ஆதாரம், உழைப்பாளி, வலது கை. You can describe any way the contributions of Kalai Madam to Everwin Group. On completion of 60 years of age, she is calling it a day. கலை மேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள், உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள். எவர்வின்னில் உன் வாசம் உன் பாசம், என்னாலும் வரலாறு அது பேசும். எவர்வின்னில் உன் வாசம் உன் பாசம், என்னாலும் வரலாறு அது பேசும். கலை மேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள், உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள். ஓஹோ ஓஹோ ஓஹோ. எவரின் ஆபீஸ் ஸ்டாஃப் சார்பா கலைமிஸை பத்தி ஓரிரு வார்த்தைகள். கலைமிஸ் அவங்க பேருக்கு ஏத்த மாதிரியே பல கலைகள் தெரிஞ்சவங்க. 1998 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவர்வின்ல எனர்ஜி லெவல் குறையாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவர்வினோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவங்களோட பங்கு மிக முக்கியமானது. எங்க ஆபீஸ்ல எங்க சிஓ மேம்க்கு அடுத்தபடியா எங்க எல்லாரையும் கைட் பண்ணி எந்த வேலையை எப்படி ஸ்மார்ட்டா முடிக்கணும், குயிக்கா முடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ் கோவமா வந்தா கூட அவங்க கிட்ட பக்குவமா பேசி அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. எவர்வின்ல அட்மிஷன்ல இருந்து அஃபிலியேஷன் வரைக்கும் எவ்வளோ முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அவங்க தான் செய்வாங்க. அதனாலதான் சார் மனசுலயும் மேடம் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கால மட்டும்தான் முடிஞ்சது. Kalayarasi ma'am, good day. You are a very passionate and dedicated leader in the Everwin campus. The most inspiring person who inspires most of us in the workplace. Any time of the day you call her for work, she will be the first person to be inside the campus. Whether it is dawn or dusk, she never sees for time, she never compromises for anything. The best part of her is the good woman being who helps, keeps inspiring others, motivates others, and she is the best mother for her son. Everwin and Kalayarasi ma'am are inseparable. Our Everwin's one more Jhansi Rani is our Kalayarasi ma'am. Hats off to you ma'am for your hard work and dedication. எல்லோருக்கும் வணக்கம். கலையரசி மேடம் எவர்வின் ஸ்கூல் பிரின்சிபால். அவங்க கடந்த 22 வருடங்களாக எவர்வின் பள்ளியில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. மிகவும் அன்பானவர், எளிமையானவர். இவங்க எங்கள் தமிழ்நாடு பிராமண சங்கத்துக்கு அனைத்து மீட்டிங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் இடமளிப்பதில்
புன்முறுவலுடன் ஒரு ஆத்மார்த்தமாக உதவக்கூடிய நல்ல பெண்மணி. ரெண்டாவது எளிமையின் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா அது கலையரசி மேடம் அவங்கள சொல்லலாம். மாமா வந்துட்டாங்க பாரு, நீங்க வந்திருக்கீங்கல்ல மேடம், அதான் நேரம். கிடதக்க ஜுனுதா தீம்தா, கிடதக்க ஜுனுதா தீம்தா, கிடதக்க ஜுனுதா தும்தா தும் தனனனன தும் தும் தனனனன தும் தும் மகப்பா தும் தும் தனன தேரனனனன தும் தும் மகசா ராகிட தும் ததர தீரனனனனனனன ததகிட தும் ததகிட தும் தகிட தும் 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 தனனன தேரனனனன தும் கிடன தீரனா gama gama maga ma ba maga sa ni sa dan dira na gama gama maga ma ba maga sa ni sa dan dira na gama gama maga ma ba maga sa ni sa come now follow my lead, come now follow my lead gama ba gama gama ba gama sa gama ba gama gama ba gama sa ma ba ni pa gama gama ba gama sa 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 gama ba sa gama ba I'm in love with your body why niri ba ma ba kare sa ni why pani sa sa pani sa sa pani sa sa why kare ni sa ba kare sa ni da ba why அவங்க 2019-20 அவங்க சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இதை சொல்கிறதுக்கான தைரியம், அந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கெல்லாம். நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு 2-3 இயர்ஸ் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், ஒரு 2-3 வருஷம் அவங்க இருந்திருந்தாலே, லாஸ்ட் 3 இயர்ஸ் இருந்தாலே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க இல்லாத இடம் இல்லை, அவங்க செய்யாத வேலை இல்லை. ஒன்ஸ் in a blue moon we meet such people அப்படின்னு நான் சொல்லுவேன். Very rare to find a woman of her stature and her nature. கலைமேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள், உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள். எவர் விண்ணில் உன் வாசம் உன் பாசம், எந்நாளும் வரலாறு அது பேசும். எவர் விண்ணில் உன் வாசம் உன் பாசம், எந்நாளும் வரலாறு அது பேசும். கலைமேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள், உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள். ஓஹோ ஓஹோ ஓஹோ. Hello everyone. When I think of Kalai ma'am, there are only two things that come to my mind. One is the way she inspired me, and the other loads of encouragement that she has given me. When I say encouragement, it wasn't just yesterday or today. Since my childhood, she has been huge support to me.
right from my board exam results to my Anna University rank, she used to be the first one to call me and wish me. And my childhood memories are all filled by only by 3 people, Sir, CEO ma'am and Kalai ma'am. She used to be super active around the campus. She used to be on her toes all the time. There's a famous saying in English, Jack of all trades and master of none. But if there is truly someone who's a master of all trades, then I think it must be Kalai ma'am. She knows the A to Z process of running a school. Over the years, she grew close to the management, and as time passed by, she attached her heart and soul to the institution. And many people say they consider their workplace as a second home. But for Kalai ma'am, the school is her first home, and she used to be there. She spends most of her time over there. And I must mention about the way she talks to her parents, the way she mesmerizes parents with her smile and with her tone. It is a visual treat to watch. வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இடம்பெறுவதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு கடினமான பரீட்சை. மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் அது ஒரு கடினமான பரீட்சை தான். மாணவர்கள் பரீட்சையில் தேறினால் அடுத்த வகுப்புக்கு செல்வார்கள். ஆசிரியர்கள் பரீட்சையில் தேறினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்கின்றார்கள். 25 வருடங்களாக எவர்வின் மாணவர்களுக்கு பரீட்சை வைத்த மூத்த முதல்வர் திருமதி கலையரசி அவர்கள் இப்போது தனது பரீட்சை காலத்தை கடந்து வாழ்க்கையில் பாஸ் செய்திருக்கின்றார். அதனால் மகிழ்ச்சியோடு பள்ளியில் இருந்து விடைபெறுகின்றார். எவர்வினின் இதயத்தில் அவர் நீங்காமல் இடம்பெற்று என்றும் நிலைத்திருப்பார். திருமதி கலையரசி அவர்களை பொறுத்தவரையில் எங்கள் குடும்பத்தினரோடு அவர் கொண்டிருக்கும் அன்பு மிகுந்த மதிப்பிற்குரியது. அது ஒரு நாளும் மங்காது. கலையரசி அவர்களை இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். நன்றி. தேவதை வம்சம் நீயோ, தேனிலாம் சொன்னியோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. எங்க இவங்கெல்லாம் நிக்கிறாங்க கலை மேடம் ஆளுங்கன்னா, since most people are ordinary, we are able to identify extraordinary. Since many people are lazy, we are able to identify a brisk and active person. Since many people are not so committed to the organization they are working for, we have to celebrate few people like Kalai madam who are committed and involved in the job that is given. அதனால தான் தெரியுது எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கு ஆகாயத்தில்.
ஆனால் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியது கொஞ்சம் தான். நிலவு இருக்குது, அதை நம்ம ஈஸியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் கலை மேடம் இல்லாத எவர்வின் அப்படிங்கிறது 2021 ஆரம்பிக்குது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு. இதை நம்ம உணர்வுபூர்வமாக ஒரு பக்கம் பார்த்தா கூட எவர்வின் ஃபாலோஸ் எ சிஸ்டம். ஈவன் வித்தவுட் புருஷோத்தமன் த இன்ஸ்டியூஷன் வில் அச்சீவ் எ லாட் அப்படிங்கிறது தான் உண்மை. தெர் இஸ் அ சிஸ்டம், தெர் ஆர் ஸ்கீம்ஸ், தெர் ஆர் அசைன்மெண்ட்ஸ், தெர் ஆர் டியூட்டிஸ் allocated to people. இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பீப்புள் கம் அண்ட் கோ, பட் ஆர்கனைசேஷன் ஸ்டேஸ். பறவைகள் வரும் போகும், மரம் நிலைத்து நிற்கும். கலையரசி மலை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், அதுக்கு டைமே இல்லை. வேலையை 2 விதமாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. வேலையை வேலையாக செய்கிறவங்க ஒரு விதம், வேலையை காதலிச்சு செய்கிறவங்க ஒரு விதம். இவங்க 2வது வகையை சேர்ந்தவங்க. அது எப்படின்னா, இவங்க பள்ளியில வந்து காலையில இவங்களை கடந்து போக சொல்ல அந்த மாணவர்கள் வந்து குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்களோட முகத்துல இவங்க எவ்வளவு அவங்க மேல அன்பு வச்சாங்கன்றத அந்த கேரிங்க அந்த குழந்தைங்களோட முகத்திலேயே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது தவிர்த்து புகைப்பட கலைஞர்களா எங்களை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, நான் வந்து அவங்களோட ஒரு 15 வருஷமா அவங்கள பழக்கம் இருக்கிறேன். அவங்க முதல் பள்ளியில எப்படி அவங்க ரிசீவ் பண்ணி மரியாதையா பத்திரிகையாளர்களை நேசிச்சாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரையும் அந்த மரியாதையும் நேசிப்பும் அவங்க கிட்ட இருக்கு. Greetings to all. When I was told about this video, I felt very privileged to be a part of this send-off presentation by our school for Kalayarsi ma'am, and I thank management to make me to a part of this. Gush of memories about my association with Kalay ma'am started streaming in the moment I came to know about this news of her retirement this year. It has been a great journey along with her. I still remember when I first met her, she greeted me with a very warm and broad smile. She represented the warm culture and hospitality of Everwin with her simple and amicable nature. She has been an epitome of hard work, dedication, loyalty, commitment round the clock and what not. வணக்கம். கலைமேம் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில வார்த்தைகள். உழைப்பின் சிகரமாக திகழ்கின்ற நம்முடைய கரஸ்பாண்டன்ட் சார், சிஓ மேம், இவங்களுடைய வழியில் அவங்களுடைய பாதையை பின்பற்றி வந்த ஒரு உழைப்பாளி தான் நம்முடைய கலை மேம். எவர்வினுடைய பில்லன் கூட சொல்லலாம். நம்முடைய ஸ்கூலில் அவங்க செய்யாத வேலையே கிடையாது. எந்த ஒரு வேலையும், ஸ்கூல் சம்மந்தமான எந்த ஒரு வேலையும் சார் மேம் கொடுக்கும்போது அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முழுமையாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணம் தான் அவங்கள இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. என்ன எங்களுக்கு வாட் பெயின்ஸ் அஸ் எ லாட், என்ன ரொம்ப கவலையான விஷயம் கேட்டால், ஒரு டீச்சர் ஒரு 10 years ஒரு கம்ப்ளீட் பண்ணுற டீச்சருக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய கிராண்ட் ஃபேர்வெல் பண்ணுவோம். அது வந்து தட் இஸ் அ வே வி செலிப்ரேட் இட். யூ வில் நாட் பிலீவ் மீ, 1 year சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கே நாங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுத்து மீட்டிங்கில் அவங்களை எல்லாரும் கேதர் பண்ணி அனுப்புவோம். 1 year முடிச்சவங்களுக்கே அவங்க ஒரு சப்போஸ் தே ஆர் ரிசைனிங் அண்டர் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ், தென் அது அவங்களுக்கே நாங்கள் ஒரு மினி ஃபேர்வெல் நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா எவ்ரி திங் மேட்டர்ஸ், எவ்ரி ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் மேட்டர்ஸ் எ லாட் டுவர்ட்ஸ் ரேசிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஃபார் அவர் சில்ட்ரன். அப்படி இருக்கும்போது ஒரு 22-23 years 97-98 மிடில் வந்தாங்க மேடம். அதனால் 22 years 23 years என்ன சொல்லிக்கலாம்.
அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த ஃபங்க்ஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஃபேர்வெல். பட் COVID-19 பட் எவர்மேன் நெவர் கிவ்ஸ் அப். நம்ம எதையும் விடுறதில்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிக்கிறப்ப நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஃபேர்வெல் என்ன நடக்குமோ அது எல்லா இதில் இருக்கும். வெறும் ஸ்பீச் மட்டும் நினச்சிடாதீங்க, இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு பெரிய ஹானர் கலை மேடம் டிசர்வ்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மார்டின். ஐ எம் a பேரண்ட். என்னுடைய சன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு எவர்வின் ஸ்கூலில். எனக்கு ஈவினிங் வந்து கலை மேடம் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்கன்றது கேள்விப்பட்டேன். ஐ தாட் ஐ வில் சென்ட் a ஸ்மால் வீடியோ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எவர்வின். நான் அட்மிஷனுக்காக போகும்போது 9 years பிஃபோர் 2 பேரை பார்த்தேன். ஒரு ஜென்டில்மேன் இங்கிருந்து அங்கேயும் ஓடிட்டே இருக்கார், ஒரு எறும்பு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கார். யாருன்னு கேட்கும்போது அவர் தான் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் ஐ தாட் ஓகே இதுதான் ரைட் பிளேஸ். ஏன்னாக்கா ஒரு மனுஷன் டாப்பில் இருக்கிற மனுஷன் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறாருன்னா அதுதான் ரியல் லேர்னிங் பசங்களுக்கு. ஸோ ஐ தாட் ஓகே திஸ் இஸ் ஃபைன் அப்படின்ற அட்மிஷனுக்குள்ளே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு கடைசியாக பிரின்சிபலை பார்க்குறேன். ஒரு அம்மா, அந்த அம்மாவை ஏற்கனவே பார்த்தேன். வெளியிலேயே வந்து எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் கைண்டாக வந்து என்னம்மா யார் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ஃபஸ்ட் டைம் மீட்டிங்லேயே ஐ தாட் ஷீ இஸ் அ பேரண்ட் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் ஏன்னா குழந்தைங்கள அவ்வளோ ஒரு அன்பாக ஒரு தாய் போல் பார்த்துக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஆசிரியை கலை மேடம். ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் வந்து வெறும் இனிஷியல் தான் கொடுக்குறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு. என்னுடைய இனிஷியலை என் பிள்ளைங்க வச்சுப்பாங்க, அது ஒரு எழுத்து தான். ஆனால் ஆஸ் அ டீச்சர் நீங்கள் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பின்னாடி வந்து BA, MBA, டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்து 3 எழுத்து 10 எழுத்து கூட கொடுக்குறாங்க ஒரு சிலர். அதனால் ஹேட்ஸ் ஆஃப். There are many things to share about Kalai ma'am. I would like to list a few. There will be one elderly person for all big families to guide the young ones, and Kalai ma'am is one such person for Everwin. Like a grandmother to many kindergarten children. Many children who come crying to school will be brought to Kalai ma'am, and she will make them laugh within few minutes. Such a great ability she has. She is the first to come to office every day, and at the same time she is the last to go. Whenever and whatever time you call her for any program, she will just say okay. She never says no. She's a good human being with a lot of helping tendency too. Whatever help you ask, either she will help you or at least she will try to help you. We both celebrate birthday on the same day. We used to cut cake together every year in the presence of ma'am and sir. Such great memories we have, and I will always cherish it throughout my life. வாழ்க வளமுடன் டீச்சர். நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னே கவர்மெண்ட் ஸ்கூலில் மாடி மேலே லைப்ரரி தந்தீங்க. நானும் வந்திருந்தேன். நீங்கள் என்னை வச்சு நீங்கள் என்னை பெருமையாக நினச்சி உங்கள் படிப்புக்கு எனக்கு எங்கேயோ என்னை பெருமையாக தாய் மாதிரி நினச்சி நானும் நீங்கள் தான் சார்லாண்டு தான் லைப்ரரி தரணும். அன்னையிலேருந்து இன்னை வரையும் உங்களோட தாகூர் ஸ்கூல் சிம்மா நான் வந்து கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சார் பேசுகிறேன். அவங்க வழி வராது. அப்படி நீங்கள் தொட்ட இடமெல்லாம் தொலைங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசைப்பட்டுக்கணும். அவ்வளோதான். கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். நீங்களும் எப்போ சாரை மறக்கக்கூடாது. எவன ஸ்கூல் எப்போனா ஓய்வுண்டால் வந்து போங்க. அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும். உங்களால் வந்து நீங்கள் உழைப்பு கடின உழைப்பு கடின சந்தோஷம் கொடுத்தா உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. வாழ்க வளர்க்கணும்.
22 ஆண்டு பணிக்காலமா இதயத்தில் தடம் பதித்திடும் பொற்காலமா இவர் செய்த பணியாவும் சுகமாகுமே இனி ஒரு கலைக்கான யுகமாகுமே உழைப்பினை ஈட்டி மையத்தில் நின்றாய் பொறுமையை காட்டி கடல் தன்னை வென்றாய் பொறுமையை காட்டி கடல் தன்னை வென்றாய் நிஜமே கலைமேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள் உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள். நெக்ஸ்ட் ஐ ஷுட் சே இன்ஸ்டியூஷன் இன்னைக்கு வந்து பாப்புலராக இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஆனால் அதை பாப்புலர் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமாக. பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துருந்தோம் 90ஸ்லேயே 2000, 2002, 3, 4, 5 எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் யாருக்குமே தெரியல. அப்போல்லாம் ஒரு பிராண்ட் நேம் இருந்தது. அந்த ஸ்கூலில் என் பையன் படிக்கிறான்னு சொன்னாலே அங்கே போயிடுவாங்க, அங்கே ஃபீஸை கட்டுவாங்க, வீட்டிலேயே ஒரு டியூஷன் வச்சு படிக்க வைப்பாங்க. வி வர் வெரி மச் பெயின்ட் அபவுட் திஸ். பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு ஒதுங்கிடணும், எஜுகேஷன் ஸ்கூல் தான் கொடுக்கணும். ஆனால் நாங்கள் பண்ணிட்டு வந்து யாருக்கும் தெரியல. தென் அகெயின் நாங்கள் சில ஆயுதங்களை கையில் எடுத்தோம். வி ஸ்டார்டட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கொளத்தூர் டைரக்டரி அப்படின்னு ஏரியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு இம்பார்ட்டன்ட் ஃபோன் நம்பர்ஸ் விஷயங்கள். அதுலேயும் வந்து நம்ம முக்கியமான ஒரு பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட ஆடு வாங்கி அதை வந்து பண்ணோம். அப்படி பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே 35-40 வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன புக்கு கொடுப்போம். அது கொளத்தூர் டைரக்டரி. ஆக்சுவலாக அதில் 50% ஒர்க்கை வந்து கலைமேடம் தான் பண்ணுவாங்க. ஒரு மேன் கூட பண்ண முடியாது. நான் 18 hours ஒர்க் பண்ண அந்த காலத்தில். அந்த புக்கு வர டைமில் உட்காந்து எழுதி கொடுப்பேன். அவங்க அப்படியே குரூப் பார்ப்பாங்க, செய்வாங்க போல். ராத்திரி டைமே தெரியாது. எப்போ வேலை முடிச்சா தான் வீட்டுக்கு போவோம். 10, 10, 11, 12, 1 வாட்டுவேன். அது அந்த வேலை கரெக்டாக பண்ணுவாங்க, பாப்புலரைஸ் பண்ணுறது. அப்புறமா பஸ்ஸார் பண்ணோம். எப்படிலாம் இந்த ஸ்கூல் நல்ல எஜுகேஷன் கொடுக்குதுன்னு மக்களை வர வச்சு பண்ணோம். நீங்கள் பார்க்குறாங்க ஓ அப்படி. அந்த டைம் ஒரு சின்ன ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்போம். இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து இது மாதிரி ரிவிஷன்லாம் எப்படி பண்ணுறோம் பாருங்கள், நாங்கள் வந்து எஜுகேஷனோட ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நைஸாக அப்படி கொடுத்து தான் நல்ல பொருள் அதை வந்து விளம்பரம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த காலத்தில். அதனால தான் எவர்வின் வந்து நிறைய நாங்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுவோம். இந்த போலியோ இம்யூனைசேஷன் கேம்ப், அந்த போலியோ ட்ராப்ஸு இப்படி நிறைய பண்ணுறதுக்கான அடித்தளம். அந்த மாதிரி ஐடியாலாம் சொன்ன உடனே கலை மேடம் ரொம்ப நான் எடுத்து செய்கிறேன் சார், நான் எடுத்து செய்கிறேன் மேடம் அப்படின்னு வந்து ஷுட் பி சேயிங் டூயிங். அதில் வந்து பா இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நாங்கள் மலைச்சு போயிருக்கோம். இந்த மாதிரி நம்ம உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ஒரு சம்பளம் வாங்குறவங்க செய்கிற வேலையாது. இப்படி ஒரு அன்லிமிட்டெட் கான்ட்ரிபியூஷன், ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு என்ன தான் நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு லாயல்ட்டி அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஸோ ஸ்கூல் இந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரியுது அப்படின்னா கலை மேடம் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எவர்வின் ஸ்கூல் பேரண்ட், என் பேர் லக்ஷ்மி. நான் என் 2 குழந்தைங்களையும் நம்ம ஸ்கூலில் சேர்த்துறதுலேருந்து பிரின்சிபல் கலையரசி மேம் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, எக்ஸாம் டைமில் அவங்கள கைட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்பவே கேர் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டையும் நல்லா மூவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்னு அவங்கக்கிட்ட போனாலுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே சமயம் ப்ராப்ளமை சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டீச்சராகவோ ஒரு பிரின்சிபலாகவோ நடந்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரியும் ஒரு பேரண்ட் மாதிரியும் நடந்துக்குவாங்க. இதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் கலையரசி மேம்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அவங்க ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க. தேங்க்ஸ். Kalai ma'am is well known for simplicity, hard work, leadership. Hard work. She is the person who works from dawn to dusk in Everwin. She will be the first to step in and last to step out from our school. Ma'am has dedicated her entire life in this teaching profession. That is why even today her students love her a lot. Leadership. Ma'am's way of getting work done from others is always unique. First, she appreciates the person, encourages the person in a positive way, and then she allots the work to them. So, in an energetic way, they do their work effectively. Ma'am, you are really extraordinary.
Thank you. உடன்பிறவா சகோதரி கலையரசி அவர்களுடன் 17 ஆண்டுகளாக ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளேன். பிளான், ஒர்க், சக்சீட் என்கின்ற நம் எவர்வின் பள்ளி முழக்கத்திற்கு ஏற்ப பள்ளியின் முன்னேற்றத்திற்கு நமது கடமையை உணர்ந்த பணிவான குணத்துடனும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் முதல்வர் கலையரசி அவர்களால் எண்ணிலடங்கா ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியருடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் என்றால் மிகையாகாது. அனைவருக்கும் வணக்கம். கலைமேம் ஒரு 22 இயர்ஸ் முன்னாடி ஒரு யங் வைப்ரண்ட் டீச்சராக உள்ளே வந்தாங்க. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், அவங்கக்கிட்ட இருந்த பன்முக திறமைகள் இதெல்லாம் தான் எவர்வின் மனசில் அவங்க இடம் பிடிச்சாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் ஹையர் கிளாஸ் பயாலஜி டீச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அட்மின் இன்சார்ஜ், அதுக்கப்புறம் மெட்ரிக் பிரின்சிபல், சிபிஎஸ்சி பிரின்சிபல், இப்படி பல்வேறு பதவிகளில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் கொடுக்குற தருணத்தில் இருக்கும். அவங்கள ரிட்டைர்மெண்ட் பற்றி பேசும் பொழுதே எங்களுக்கு கொரோனா கொடுத்த வழியை விட பல மடங்கு வழியை கொடுத்துருக்கு. இருந்தாலும் இப்போது அவங்க ரிட்டைர்மெண்ட் நாங்கள் ஒரு பெரிய மாநாடு மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது கொரோனா எல்லாமே தலைக்கீழ போட்டு தொட்டு சரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, பஜார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க முன்னாடியே அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணி வைப்பாங்க. குறிப்பாக ஃபேர்வெல்லாம் எடுத்துக்கினா அவங்க சொல்கிற கதையை கேட்கறதுக்குன்னு தனி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி ஃபார்மேஷன் எடுத்துக்கலாம். எவர்வின்ல நூற்றுக்கணக்கான ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துல சரியாக ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கலை அப்படின்னா முதல்ல கலைமேம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இன்றைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு டைம் பற்றி எல்லாருமே சொன்னாங்க. காலையில் 7 மணிக்கு வருவாங்க, 7 மணிக்கு தான் போவாங்க. உண்மை அது மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் அவங்களுக்கு ஈவன் ஹாலிடேஸில் கூட எடுத்துக்கோங்க, ஃபெஸ்டிவல் டேஸில் எங்கள் கூட தான் இருப்பாங்க. ஈவன் சில டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வரும், இல்லை அடுத்த நாள் ஆட் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி டைமில் ஈவன் டில் 1 o'clock வரைக்கும் கூட எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ண நாட்கள்லாம் இருக்குது. அவங்க லீவ் எடுத்த நாட்கள் பார்த்தா விரல் வெட்டு என்ன இல்லை, லீவ் எடுத்தது அவ்வளோவா எனக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி இப்போது சின்ன பசங்களை கேட்டால் கூட கலைமேம் யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இல்லை குறிப்பாக மெட்ரிக்கில் அந்த மாதிரி பசங்களோடு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ் கூட சொல்லவே வேண்டாம். அவங்க அட்மிஷனுக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே கட்டி போட்டுருவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்க, பேரண்ட்ஸை பார்க்குறாங்கன்னும் பொழுது சும்மா ஹாய் சொன்னால் விட மாட்டாங்க. கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு எப்படி கிளாஸ் எப்படி போகுது, பசங்க எப்படி படிக்கிறாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ டீச்சர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. க்ளோஸாக இருந்து அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பக்காவாக கைட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் பற்றி நல்ல விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10th 12th ரிசல்ட் வரும். அந்த டைம் அவங்க சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இருக்காது. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு உடனே ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அடுத்து அவங்களோட 50th பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அப்போவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக அவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது இன்றைக்கி நான் ஒரு பெஸ்ட் டாக்டராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் கலைமேம் தான். அவங்க அன்னைக்கு அந்த சப்ஜெக்டில் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Always you should give more than you receive. Simple. ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை விட நம்ம நிறைய கொடுத்துடணும். உதாரணமாக எனக்கு ஒரு 30,000-40,000 சேலரி கொடுக்குறாங்கன்னா
நான் ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள வேலையை கொடுத்தோம், நான் செஞ்சிடணும். அதுதான் அந்த வாக்கிங் எக்ஸ்ட்ரா மைல் அப்படிங்கிறது. நம்ம வெறும் கலை மேடம் மட்டும் பற்றி பேசலைங்க. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், குழந்தையாக கூட இருக்கலாம், 10th + 2 கூட இருக்கலாம். நம்ம பெரிய ஆஃபீஸராக வரீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறது அதிகமாக இருக்கணும். எல்லாருக்கும் பணம், எல்லாராலையும் பணம் தர முடியாது. You should can contribute. You can always say with pride, I have done more than I have received. அப்படிங்கிற ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கலை மேடம். அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, நம்ம நிறைய கொடுக்க அவங்க நிறைய கொடுப்பாங்க. நீங்கள் யூ ஷுட் பிலீவ் மீ when I say, அவங்க லாஸ்ட் மந்த் வரலாம் கவர்மெண்ட்டில் இருந்தால் என்ன சம்பளம் வாங்கியிருப்பாங்களோ அந்த சம்பளம் வாங்கினாங்க. ஒரு ரிட்டையர் ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். அதையும் நீங்கள் உங்களுக்கு தெரிய போகிற விஷயந்தான். அப்போ நம்ம அது ஒரு பார்ட். ஆனால் போட்டி, காம்படிஷன் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி as to who is doing more than whom, யாரை விட யார் செய்கிறாங்க அப்படிங்கிற போட்டி இருக்கணும். இன்றைக்கி ஒர்க் கல்ச்சரில் பார்க்குறோம், வேறு மாதிரி இருக்குது. எப்போ வேலை முடிய போகுது, நம்ம கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம நேரடியாக பார்த்தா ஒரு வேலை, பார்க்கலன்னா ஒரு வேலை அப்படிங்கிறது. நான் ஸ்கூல்ஸ் பற்றி பேசலை, ஜென்ரலாகவே ஐ எம் சேயிங் அப்படி இருக்காங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னது தான், நிறைய பேர் கொஞ்சம் அப்படி சுமாராக இருக்கிறதுனால தான் இவங்கள மாதிரி ஆள் நம்ம தூக்கி வச்சு கொண்டாரு. Hello everyone. As you all know, the most valuable asset at Everwin is time. We always value people for their time, and for somebody who's given us more than 2 decades of their time deserves to be saluted. We thank you, Kalai ma'am, for all the services, hard work and dedication that you have given for the institution and its growth. I don't think anybody would have seen what you had seen from what Everwin was and what Everwin is today. The highs and lows, ups and downs, you have been part of every major milestone for Everwin. And I don't think anybody would have considered you as an employee or a staff as Everwin at home. I generally feel that you always are part of a family, our family. And it's very hard for us to say bye, but there's only a short term bye. We can definitely meet out of campus, and we wish you sound health and eternal joy for your life ahead. Thank you so much, and we'll miss you. கலையரசு மேடம் ரிட்டையர் ஆக போகிறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சீனியர் பிரின்சிபல் எவ்ரிவன் ஸ்கூல். அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணணும். அவங்களுக்கு அந்த கார்டு அந்த நல்லா ஹெல்த்தி, நல்ல பீஸ்ஃபுல் மைண்டோட நல்லா ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணணும். தமிழ்நாடு ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷன் அவங்க வந்து இவங்க மூலமாக இவங்க மீடியேட் பண்ணி பிரின்சிபால் கிட்ட இருக்கு நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெரி தேங்க்ஃபுல் டு த கிரேட் ஹெல்ப். பட் சேம் டைம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எதனா ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்ணும்போது ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ வேணும், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா ஆல் தி பெஸ்ட் கலையரசு மேடம். டேக் கேர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. Nobody will believe that she's talking to strangers. Everyone, she will speak to them as though she knows them for ages. And on a personal front, she has been a huge mentor to me, a mentor and well-wisher to me.
ஐ ஹவ் லுக்ட் அப்பான் ஹர் ஃபார் ஸோ மெனி திங்ஸ். ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட எனக்கு கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வித்யா நிமிர்ந்து உட்காரு ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோ எம்எல்ஏ அவ்வளோ உரிமை எடுத்துப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ கேர் பண்ணி பேசுறது. அண்ட் there was one occasion where due to personal reasons and some urgent reasons, she took leave for 10 days almost. When she got back on the 11th day, she told us, "Ipoda enku uire vanda madiri irukku." So that shows the dedication she has towards the school. So Kalai ma'am, a huge salute to you for your enormous contribution to the school and for dedicating your life to our institution. ஸோ என்ன மாதிரி ஒரு 10,000 பேருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்ததற்கு ரொம்ப நன்றி. கல்விக்கு கலைமகள் எவர்வின் கேம்பஸ்ல இந்த கலைமகளுடைய கால் தடம் பதிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கலை மேம் எப்பவுமே ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. நம்ம எவர்வினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற சான்ஸ் எனக்கு கிடைச்சது. அப்பப்பா அவங்களுடைய அயராத உழைப்பை பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, யாராவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா உடனே அந்த தப்பை சுட்டி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தப்பை நாம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுனோ அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட அட்வைஸை கேட்டு வளர்ந்தவங்கள நானும் ஒருத்தர்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ கலை மேம், எனக்கு வாழ்க்கை வயதில்லைனாலும் நீங்க நீண்ட ஆயுளோடவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழணும்னு அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ மேம். Hello everyone, I feel blessed to be a part of this. Kalai Arasi ma'am, as the name goes, she is the Arasi of all talent. She is a person very loyal to the institution, very dedicated, an epitome of hard work and an inspiration to many in Everwin. Ma'am, your presence was the skeleton of our success. You were a guide, a leader, but most importantly a good friend. You gave us hope, passion, power, and that is an indelible mark that you have left upon our career. The magnificence of your wisdom overwhelms us and makes our veins stop and stare at the enormity of your hard work. I will not say we will miss you, because for sure you will always be there for Everwin. I wish you all success in your future endeavors. காலையில் முதல் வருவதும் இவர் தானம்மா, மாலையில் தங்கி செல்வதும் இவர் தானம்மா, சாருக்கு வலக்கையும் இவர் தானம்மா, மேடமின் நம்பிக்கையும் இவர் தானம்மா, இவர் நிழலில்லா இடம் தன்னை பாராய், பிரிவினை தாங்கும் மனம் தன்னை தாராய், பிரிவு தன்னை தாங்கும் மனம் தன்னை தாராய், இறைவா கலைமேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள், உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள், எவர் விண்ணில் உன் வாசம் உன் பாசம், என்னாலும் வரலாறு அது பேசும், எவர் விண்ணில் உன் வாசம் உன் பாசம், என்னாலும் வரலாறு அது பேசும், தலைமேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள், உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஐ எம் குயிட்டிங் த ஜாப் பிகாஸ் ஐ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை சன், ஐ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை டாட்டர் அப்படிங்கிற. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
எந்த ஆர்கனைசேஷன் நிறைய பேர் வந்து நிற்கிறதே இல்லை. காரணம் கேட்டால் ஃபேமிலி ரீசன்ஸ், குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு. யூ ஷுட் டேக் நோட் ஆஃப் திஸ். வென் ஷி ஜாயின்ட் ஹியர், her son's age was 4 or 5, UKG child. அந்த ஒரு குழந்தையை பார்த்துக்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட்லேயும் அது தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க. லேட் ஈவினிங் ஆல்சோ அந்த வாக்கிங் எக்ஸ்ட்ரா மைல் அப்படிங்கிற விஷயம். இது வந்து ஃபார் ஆல் டீச்சர்ஸ் ஹேவிங் சில்ட்ரன் லைக் திஸ் அட் த டெண்டர் ஏஜ், ஆல் எம்ப்ளாயீஸ், ஃபேமிலிக்காக வந்து நம்ம வந்து இன்ஸ்டியூஷனை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டியூஷனுக்காக ஃபேமிலியும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அழகாக டீல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு வந்து நம்ம கலை மேடம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். Respected Kalai ma'am, this is Ramya. My warm greetings to you, ma'am. I have seen Kalai ma'am from my childhood. She is a strong pillar of support of the Evergreen management and also a backbone who brought Evergreen into a successful institution. Ma'am is known for her hard work, sincerity and dedication towards work. Ma'am is a role model for all of us because she dedicated her whole life in bringing Evergreen a successful institution. Though she pushed herself to higher position, she never changed her character and attitude towards our work and the other employees. Not only as a principal, but as a teacher, she guided us. As a parent, she cared for us, and as a friend, she solved our problems. She has played many roles, whatever it may be, she proved herself and succeeded in it. I express my sincere gratitude and thanks for all the support and effort that you have given us from day one, ma'am. Hi all, very good afternoon. It's me Rajesh, and I just came to know a few hours back that one of my class teachers during my school times is getting away today. It's none other than Kalai ma'am, who's currently designated as principal. I remember that she's been there with the school from past 25 years. The school has planned for some farewell, and they just want me to include in this venture. So I'm so happy, ma'am, that you were with us, and your support for the school was so huge and unexplainable. I wish you all the very best. Please do take care, and let God be with you. I'm indeed privileged to talk about one of the stalwarts of such a great institution, Mrs. Kalai, Principal, Evergreen Metric Higher Secondary School. I can relate to the memories, the beautiful memories of the days spent with her. Mrs. Kalai, a woman of a great inner strength, hard work personified, and a lady who can go that extra mile in getting things done. The kind of hard work she's put in and the great dedication she had always shown towards the school stand a testimony that she's been a real hard worker. I wish you all the best, Kalai ma'am. இருப்பினும் சில பேர்கள் விளக்காகலாம், இதில் இங்கு எங்கள் அன்னையே உன்னை சேர்க்கலாம். உழைப்பினை ஈட்டி உயர்ந்ததைக் கண்டு பலமுறை நாங்கள் வியந்ததும் உண்டு. கலை என்ற வானம் தொடர்ந்திங்கு வாழும் நிஜமே. கலை மேடம் நலம் வாழ நம் வாழ்த்துக்கள். உமை போற்ற நன்றி கூற இல்லை வார்த்தைகள். எவர் விண்ணில் உன் வாசம் உன் பாசம், என்னாலும் வரலாறு அது பேசும். எவர் விண்ணில் உன் வாசம் உன் பாசம், என்னாலும் வரலாறு அது பேசும். இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பார்ப்பாங்க, ஃபீஸ் கவுண்டரில் இருப்பாங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய ப்ரூஃப் செக்கிங்லாம் பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் ப்ரூஃப் செக்கிங். இந்த சாரோட ஆர்டிகல்ஸ்லாம் ரீரைட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் யாரும் வரலன்னா ஈவன் காப்பீஸ் கூட இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்கும், பெல்லெல்லாம் அந்தந்த டைம் மாற்றிட்டு அப்பப்போ பெல் அடிக்க வேண்டியிருக்கும். அதுவும் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க எதுவுமே கௌரவம் பார்க்க மாட்டாங்க. இதுதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அவங்க ஹிஸ்ட்ரியில் கிடையவே கிடையாது. அது ஒரு ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லலாம்.
எல்லா டீச்சர்ஸும் சொல்கிற விஷயம் பிரின்சிபல்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஸோ கலை மேம் அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவங்களால ஆன எல்லாத்தையும் முழுசாக கொடுத்துருக்காங்க. எவர்வின் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், நல்ல வெல்விஷர், எங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் இன்னைக்கு அவங்க. ஸோ அவங்க இந்த 22 years சர்வீஸ் இருக்கு அவங்களுக்கு. பட் இவங்களுக்கு அப்புறமா வரவங்க ஈவன் 30 years கூட இருக்கலாம். ஆனால் என்ன முக்கியம்னா இருந்த பீரியடில் அந்த 22 yearsல என்ன பண்ணாங்க, என்ன சாதிச்சாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஷி மேட் அ ஹிஸ்ட்ரி இன் எவர்வின் அப்படின்னு தான் சொல்லணும். கலை மேம் நீங்கள் வந்து எவர்வின்காக கொடுத்த அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு நன்றின்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி அடக்கிட முடியாது. ஸோ நாங்கள் எவர்வின் என்னென்னைக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து 100 வயசு நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் கலை மேம். நன்றி. உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. We should all thank our CEO madam for the great observations, great comments. என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் she has said. கொரோனா விட எனக்கு நமக்கெல்லாம் வழி அதிக தரக்கூடிய ஒரு செய்தி தான் கலை மேடம் வந்து ரிட்டையர் ஆகிறது அப்படின்னு. Then you can understand her pain. She has been with கலை மேடம் for years and years. எவ்ரிதிங் நீங்கள் எவர்வின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா இந்த 28 வருஷத்தில். அஃப்கோர்ஸ் கலை மேடம் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற இருந்தாலும் அதில் கலை மேடம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கலை மேடம் சிஓ ஃபோட்டோஸ் நீங்கள் எங்கே பண்ணாலும் பார்க்கலாம். மெம்பர்ஸ், டாப் மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். யூ நோ இட் pretty well. So many organizations fail because of lack of understanding among the members of the top level team அப்படிங்கிறது. அங்கே தான் நிறைய கொலாப்ஸ் ஆகிருக்கு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ். ஆனால் இவங்க 2 பேருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஆர்கனைசேஷனில் வந்து பெரிய ஹெடாக் எதுவுமே இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு க்ரோத்துக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் ஆல் 20 to 23 years எங்களுக்குள்ள ஒரு பெரிய பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால் அது இட் வில் நாட் பி ட்ரூத். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து சம்டைம்ஸ் கோமா கூட ஏதாவது 1-2 சொல்கிறது உண்டு கலை மேடம் பார்த்து. நான் அப்படி ஏதாவது கலை மேடம் சொல்லும்போது அவங்க சிஓ கிட்ட போய் சொல்லுவாங்க. அது சிஓ சொல்லுவாங்க, சார் அப்படி தான் விடுங்க மேடம் அப்படின்வாங்க, விடுங்க கலை மிஸ் அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஏதாவது சிஓ சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் கலை மேடம் அதை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் சிஓ மேடம் அப்படி தான். அதுக்கப்புறம் கலை மேடம் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் எப்படி தான்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஈஸியாக குளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது இல்லாமல் வந்து சொன்னது யார், நமக்கு வேண்டியவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, இந்த ஆர்கனைசேஷனுக்காக அவங்களும் பாடுபடுறாங்க. எதுக்காக சொன்னாங்க, பர்சனல் ரீசனுக்காக நம்ம திட்டுறாங்களா அப்படிங்கிறத டீச்சர்ஸ் ஷுட் திங்க். Báilame como si fuera la última vez y enséñame ese pasito que no sé, un besito bien suavecito, bebé. Taqui taqui, taqui taqui rumba. Báilame como si fuera la última vez y enséñame ese pasito que no sé, un besito bien suavecito, bebé. Taqui taqui, taqui taqui, taqui taqui. Tienes un besito o un aquí, una flota como Nagasaki. Prende los motores Kawasaki, que la discota ya ni llegaron los Anunnaki. No le baje, el puri sobresale de tu traje. No trajo panticito pa' que el nene no trabaje. Es que yo me sé lo que ella cree que ya se sabe. Cuenta que no quiere pero me tiene espionaje. El puri sobresale de tu traje. No trajo panticito pa' que el nene no trabaje. Es que yo me sé lo que ella cree que ya se sabe. Cuenta que no quiere pero me tiene espionaje. Báilame como si fuera la última vez y enséñame ese pasito que no sé, un besito bien suavecito, bebé. Taqui taqui, taqui taqui rumba. We are the sounds of the street. First thing is about her time. Be it early morning or late night, she never sees time when it comes to Everwin. Next thing I would like to share about her is about the rapport she maintains with the parents and students. That will be really astonishing for us to look at her. Next thing is about the management.
what type of commitment she has towards the management, towards sir and ma'am, the kind of respect she shows, the same respect and honor which is being given by sir and ma'am to her, that will be really a great thing to look. She is a great inspiration for all of us. She has laid a great path to us and we will follow her footprints. Thank you. கலைமிஸ் ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் நான் பேசிகிட்டு இருந்தேன். கலைமிஸ்க்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை, இன்னும் எங்கண்டு எனர்ஜெட்டிக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ரியலி காட் பிளஸ் ஹர். நெக்ஸ்ட்டு கலைமிஸை பற்றி சொல்லணுன்னா 3 வேர்ட்ஸ் தான். பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன். பங்க்சுவாலிட்டின்னு சொன்னோன்னா அவங்கள போல் ஒரு பங்க்சுவலாக ஸ்கூலுக்கு வரதை பார்க்கவே முடியாது. காலையில் எல்லாரும் டீச்சருக்கும் வந்து 8:30 தான் சைன் பண்ணுவோம். ஆனால் கலை மிஸ் மட்டும் 8:15 சைன் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நான் 9 இயர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அவங்க லேட்டாக வந்து நான் பார்த்ததே இல்லை. நம்ம எல்லாரும் அவங்கள்ட்ட அதை கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். A woman who is known for her loyalty, politeness, patience, generosity, punctuality, simplicity, sincerity, hospitality and dedication is none other than our Kalaiyarasi madam. She is the backbone of Everwin and also she is a multi-talented person. She is a great inspiration and role model to many of us. In her career, she has changed many students' life in a colorful way by her teaching and also by giving counseling to them. The way she deals with a parent is unique and mind-blowing. She never says no to anyone and also she involves herself to do any kind of work. I like your positive attitude, ma'am. Thank you for your support and guidance. We love you all. Stay blessed. Immense pleasure to speak about Kalai ma'am. I am thankful to ma'am as she exhorts me in Everwin. The success of Everwin lies in the triangle pillars. One is Sir, CO ma'am and Kalai ma'am. She stepped as a teacher, attained several positions and sustained as a principal due to her stability and hard work. Ma'am will never regret to follow the Everwin mantra, plan, work and succeed. She played a vital role in many events such as Everwin Bazaar, Kolattur Directory, Career Expo, etc. I gained several experience through my journey of 10 years with Kalai ma'am. That was my wonderful days. அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்க்கையில கோல்டன் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா 1997 2020 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா 1997 தான் நான் எவர்வின்ல காலடி எடுத்து வைத்தேன். அது எனக்கு என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூக்கு எவர்வின்னுக்கு வரும்போது எங்க அப்பா என்னோட இருந்தாரு. அவர் ஒரு அட்வைஸ் சொன்னாரு. அது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியான அட்வைஸ் தான் அது. அவர் சொன்னது என்னன்னா, நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலைக்குன்னு சேரும்போது நமக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் நம்ம அந்த ஸ்கூலுக்குள்ளேயோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயோ போகிறோம். அப்போ அந்த சம்பளத்துக்கு நம்ம திருப்திப்பட்டு போகிறதால நம்ம உள்ள நுழைஞ்ச பிறகு நம்மளை விட குறைவா படிச்சவங்க இருப்பாங்க, அதிகமா படிச்சவங்க இருப்பாங்க, சேலரி டிஃபரன்சஸ் இருக்கும். அது எல்லாமே நமக்கு இந்த மைண்ட்ல நமக்கு வரவே கூடாது. நம்ம உன்கிட்ட கொடுத்திருக்க அந்த 30-40 குழந்தைகள், அது குழந்தைகள் இல்லை 30-40 ஜெனரேஷன்ஸ், அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை மட்டும்தான் நீ குறிக்கோளா கொண்டு உழைக்கணும்னு சொன்னாரு. அது எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இல்லை, இனிமேலும் நான் வாழ்க்கையில அதை பயன்படுத்துவேன்றதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது 0வா தான் இருந்தேன். ஆனா இப்போ ஹீரோயினா இருக்கிறேன். இந்த 23 இயர்ஸ்ல நான் கத்துக்காதது எதுவுமே இல்லை, நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நான்
இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு கீழே நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். 3 விஷயங்கள் மட்டும் நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு முறை நாங்கள் ஸ்கூல் விஷயமா நானும் மேடமும் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு டிஸ்கஷனை பற்றி பேசிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, எப்படி இந்த குறைவான 3000 ரூபாய் சம்பளத்தில் கடன் இல்லாமல் திருப்தியாக வாழறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்ன பதில், என் குடும்பத்தில் இருக்கவங்க ஒத்துழைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் வருவாய்க்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணுறேன்னு சொன்னேன். இதை நான் மேடம்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் என்ன அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் எதுவுமே பேசலை. இது நடந்தது ஒரு மண்டே. எவ்ரி வீக் ஃப்ரைடே அப்போல்லாம் ஸ்கூலில் ஸ்டாஃப் மீட்டிங் நடக்கும். அந்த வர ஃப்ரைடே மீட்டிங்லேயே எனக்கு ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது 3000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 10,000 ரூபாய் 5 டிஜிட் சேலரி வாங்கின முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது. அடுத்தது சார், அப்போல்லாம் எவ்ரி மந்த்தும் செப்டம்பர் 12ஆம் தேதி சேலரி டேட். அதே செப்டம்பர் 12ஆம் தேதி தான் சாரோட அப்பாவும் தவறிட்டாங்க. ஆனால் அந்த செப்டம்பர் 12ஆம் தேதி அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு சார் என்னையும் பிரேமா மிஸ்ஸையும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. போன பிறகு இந்த மாதிரி அப்பா தவறிட்டாங்க, இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் சேலரி டேட், நான் சேலரி அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் இப்போ எதுக்கு சார் உங்களுக்கு செலவு இருக்குமேன்னு சொன்னது கூட, இல்லை இந்த சேலரியை நம்பி நம்ம ஸ்டாஃப்ல எத்தனையோ பேர் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு மனித நேயம் என்னை ரொம்ப என்னோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்து. அடுத்தது வித்யா பற்றி சொன்னோன்னா, அவங்க யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் இன்ஜினியரிங்கில். அவங்க ஃபஸ்ட்டு LNTயில் ஒர்க் பண்ணும்போது வாங்கின முதல் சம்பளத்தை நம்ம ஸ்கூல் குழந்தைங்க 2 பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் 2 வருஷம் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்ட அந்த 2 குழந்தைங்களுக்கு தன்னோட முதல் சம்பளத்தை கட்டினாங்க. அந்த குழந்தை தான் அந்த வருஷம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குழந்தை அந்த கவலையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக படித்தது தான் காரணம். இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்கூல் மேலும் மேலும் வளருன்றது கொஞ்சம் கூட ஐயமே இல்லை. நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது எவர் ஒர்க் பிளாக் மட்டும்தான் இருந்தது. அந்த பிளாக்லேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை பிளாக்ஸ் இருக்குன்னு. இந்த எத்தனை பிளாக்ஸோட வளர்ச்சியையும் நான் என் கண் குளிர நான் பார்த்ததுல பெருமைப்பட்டுக்கிறேன். அடுத்து நான் சொல்ல வேணும்னா, நான் வேலை செய்யும்போது எந்த டைம் லிமிட்டோ ஒர்க் லிமிட்டோ நான் எதுவுமே பார்த்துருக்க மாட்டேன். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் என்ன செஞ்சேனோ அதை தான் சொல்கிறேன். எந்த டைமும் நான் பார்க்க மாட்டேன். எந்த டைம் வேணாலும் அந்த கொடுத்துருக்குற வேலையை நான் முடிச்சுட்டு தான் போவேன். அந்த மாதிரி நான் இருந்ததால எனக்கு டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, மேனேஜ்மெண்ட்லேயும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலையும் எனக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் இருக்குதுன்றது நான் நம்புகிறேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நான் டைம் லிமிட்டே இல்லாமல் பண்ணுவேன்ட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3 விஷயங்கள்ல சொல்லலாம். அப்போனா கொளத்தூர் டைரக்டரின்னு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போடுவோம். அந்த கொளத்தூர் டைரக்டரில் அந்த பர்டிகுலர் வருஷம் என்ன ஆச்சுன்னா, அந்த ரேப்பர் போடும்போது அந்த ரேப்பரில் அந்த ரேப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்த அந்த பர்சன் நிறைய கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நாங்கள் அந்த ஃபைனல் முடித்த பிறகு சார் சொன்னார், அந்த ஃபைனல் நான் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த எல்லாம் கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அனுப்புறதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா மணி 11:45, இரவு 11:45. சார் சொன்னார், ஐயோ மணி 11:45 ஆயிடுத்து, நீங்கள் கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுதுன்னு சொல்லி என்ன காரில் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த மாதிரி டைம் நேரம் காலம் பார்க்காம உழைத்ததால் தான் இன்னைக்கு இந்த ஸ்கூல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அந்த கிரெடிட் எல்லாமே சாருக்கு தான் சேரும். அடுத்து நியூஸ் நியர்பை பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் நியர்பை பேப்பர் அப்பெல்லாம் வாரம் வரும். அது சார் ரஃபா எழுதி கொடுப்பாரு. அதை நான் ஃபேர் பண்ணி கௌதம் கம்ப்யூட்டர்ஸ்ல போய் அதை டைப் பண்ணி அதுக்கப்புறம் சார் அதை அலைன் பண்ணி அனுப்புவார். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நல்ல அனுபவங்கள். இன்னொன்று தூரம் இல்லை தொட்டு விடலாம். அந்த தூரம் இல்லை தொட்டு விடலாம் சண்டே வந்தாலே, யூஸ்வலா சண்டே வந்தாலே நம்ம நல்லா தூங்கணும்னு நினைப்போம். ஆனா எனக்கு தூக்கம் வராது, எப்போ 7 மணி ஆகும்னு பார்ப்போம். சார் என்ன பண்ணுவாரு, அவர் கைப்பட எழுதின அந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பியை கொடுத்து அனுப்புவாரு. அந்த காப்பியை நான் ஃபேர் பண்ணி கொடுத்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் தினத்தந்தி ஆஃபீஸில் கொடுத்து அது வாரம் சண்டே நியூஸ் பேப்பரில் வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது புத்தகமாகவும் வந்திருக்கு. இந்த 3 விஷயமும் எனக்கு என் வாழ்க்கையிலே ரொம்ப திருப்தியை கொடுத்த விஷயம்னு நான் சொல்லுவேன்.
அதே மாதிரி நான் ரொம்ப லீவ் போட மாட்டேன். இந்த கடைசி வருடங்களில் தான் கொஞ்சம் சூழ்நிலையால நான் அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால்தான், தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால்தான் லீவ் போடுவேன், இல்லைன்னா லீவே போட மாட்டேன். அப்பெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ பீரியட்ஸ், எனக்கு ஃப்ரீ பீரியட்ஸ் மொத்தமே ஒரு வாரத்துல 4 பீரியட் தான். ஃப்ரைடே ஃப்ரீ பீரியட்ஸே இருக்காது. அதுக்காக நாங்க ஃபீல் பண்ணதும் கிடையாது. அதே மாதிரி நாங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துப்போம். அதாவது என்னோட ஒர்க்கை நீ பாரு, மார்க் ரெஜிஸ்டர் ஆகட்டும், நோட்ஸ் ஆஃப் லெசன் ஆகட்டும், எல்லாத்தையும் காமிச்சு, ஏன்னா சார் மேடம் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதை அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க கொடுத்து கரெக்ஷன் பண்ணிட்டு, அந்த ஈகோ எதுவுமே இல்லாம என்னோடது நீ பாரு, நான் உன்னோட பாக்குறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது சார் டேபிளுக்கே அந்த இது மேட்டர்லாம் போகும். அதே மாதிரி எஸ்டிபியை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 பேர் இல்லைன்னா 8 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நாங்க அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த குழந்தை ஒரு கொஸ்டின் படிச்சான், இல்ல இந்த குழந்தை 2 கொஸ்டின் படிச்சான் அப்படின்னு எழுதி வச்சுப்போம். அதை மேடமும் சாரும் அதை வெரிஃபை வேற பண்ணுவாங்க. அடுத்த நாள் நம்ம அதை பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இந்த ப்ரீவியஸ் ரெஜிஸ்டரை வச்சு நாங்க அதை கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம். இந்த எஸ்டிபியை வச்சுதான் அந்த எல்லா குழந்தைங்களும், அடிமட்டத்தில் இருக்க குழந்தைங்களும் நல்லா படிக்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வர முடிஞ்சது. பக்கத்தில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் சீட்டு கொடுக்க முடியாத ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எவர்வின்னுக்கு போங்க, அங்கதான் படிக்காத குழந்தைகளையும் படிக்க வச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் பேரையும் வாங்கி கொடுத்தது அந்த எஸ்டிபி தான். நான் எதுவும் பெரிய சாதனைகள்னு எதுவும் நான் பண்ணதில்லை. ஆனா நான் எனக்கு கொடுக்குற வேலையை 100% என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் பண்ணுவேன். நெளிவு சுழிவு இல்லாம என்ன வேலை கொடுத்தாலும், அது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ற வேலையா இருந்தாலும் சரி, இல்ல வேற மாதிரி ஏதாவது வேலையா இருந்தாலும், நான் எனக்கு கொடுக்குற, எனக்கு அலாட் பண்ற வேலையை 100% ரொம்ப என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு திருப்தியா நான் பண்ணிவிட்டேன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனா நான் பண்ணதாலதான் எனக்கு வாழ்க்கையில நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது. அது எல்லாரும் அறிந்ததுதான். எனக்கு ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடைச்சது கூட எவர்வின் தான் காரணம்ன்றதை நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான நான் நன்றி சொல்ற டைம் வந்துடுது. என்னோட மதர்-இன்-லா இறந்து போனப்போ ஒரு ரொம்ப நாள் ஆயிடுது, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி காலையில 3 மணிக்கு எனக்கு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் சாருக்கு ஃபோன் பண்ணோம், 4 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி எங்களோட மதர்-இன்-லா இறந்துட்டாங்க, நான் ஊருக்கு போறேன், எனக்கு லீவ் வேணும்னு சொன்னேன். ஆனா சார் என்ன சொன்னாரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த 10,000 ரூபாய நான் கேட்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு என்னோட குடும்ப சூழ்நிலையை அறிஞ்சு எனக்கு தேவை இருக்கும்ன்றத நினைச்சு கொண்டு கொடுத்து அனுப்பினாரு. அதற்கு சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அது அப்பெல்லாம் நான் அதுக்கு நன்றியே சொன்னதில்லை, இப்பதான் நான் சொல்றேன் நான். ஏன்னா இது எவர்வின் குடும்பம், என் குடும்பத்தில் இருக்கவங்க அதை செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது அப்போ என் மனதுல பட்டது. ஆனா இப்போ நான் சொல்றேன் அதற்கு ஒரு நன்றி. அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டும் சரி, என் பையனும் சரி ஆக்சிடென்ட் ஆகி 2-3 மாசம் நான் லீவ் எடுத்தப்போ கூட லீவுக்கு சேலரி கட் பண்ணாம எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டிவா இருந்ததும் இந்த மேனேஜ்மெண்ட் தான். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கீழே நம்ம வேலை செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா கூட நான் இந்த எவர்வின்ல டீச்சரா இருக்கணும். அப்படி வர முடியலனாலும் எவர்வின்ல சாருக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும்னு தான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எவர்வின்ல டீச்சரா வரணும், இல்லைன்னா சாருக்கு ஸ்டூடெண்டாக வரணும் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த பிறவி மாதா உடல் சலித்தால் வல்வினை ஏன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வராமல் கா அப்படின்னு பட்டினத்தார் சொன்னார். போதும், அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவியில் எனக்கு கொடுக்காத, இன்னொரு அன்னையோட வயிற்றில் நான் பிறக்க வேண்டாம், எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து பட்டினத்தார் கேட்டார். கிட்டத்தட்ட நாங்கள்லாம் அந்த மனநிலையில் இருக்கோம். அப்படி அது மாதிரிலாம் ஒரு பிறவி இருந்ததுன்னா கூட இவ்வளோ பெரிய பொறுப்பு, இவ்வளோ பெரிய பணிச்சுமை வேண்டாமே நினைக்கிறேன். இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் இன்னும் நிறைய சாதனை, இன்னும் நல்லா உழைக்கலாம், எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னும் நிறைய பண்ணலாம். அதில் நம்ம குறைய வைக்க மாட்டோம். நம்ம பல வாழ்க்கையில் இந்த மாதிரி பல சோதனைகளை கடந்து தான் சாதனை பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். பட் யூ ஆர் வாட்சிங், யூ ஆர் ஜாயினிங் அஸ் in thanking Kalai Madam, in celebrating Kalai Madam, in giving the best send-off. இவர் செய்த பணியாவும் சுகமாகுமே,
இனி ஒரு கலைக்கான யுகமாகுமே.